மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை இந்த காலை வேளையில இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல சந்திக்கும்படி கொடுத்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்துல இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். பாஸ்டர் எஸ்ரா ஜாஷுவா will lead us in worship. Thank you. Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த துதியின் வேளையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் அவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர். அவருக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உண்டு. அவரை வர்ணிக்க வார்த்தைகள் பத்தாது. சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக சங்கீதத்தில் நான் அடிக்கடி சொல்லுவது, சங்கீத பகுதியிலிருந்து அடிக்கடி நான் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, தாவீதை போல நல்ல ஒரு சங்கீதக்காரன், நல்ல தேவனை துதிக்கிறவனை நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. தாவீது துதிகளை பற்றி அதிகமாய் விவரித்து எழுதியிருக்கிற சங்கீதங்கள் உண்டு. என்னுடைய நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னமே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று அவர் எழுதி வைத்தார். இன்னொரு அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்றார். இன்னும் டீட்டெயிலா சொல்றாரு, நான் பாதாளத்துக்கு போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் வானத்துக்கு உயர ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், நான் எங்க போனாலும் நீங்க அங்கேயே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆவியை உணர்ந்தவராய் அவர் எழுதுகிற அநேக வசனங்களை நாம படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் கூடியிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தேட வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். Worship the Lord with your faithful heart. தேவனை உண்மையாய் நாம் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார், நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை நினைத்து பாருங்கள். இதுவரைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நேரத்தில் தேவன் உங்களை நிரப்புவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா தேவ பாதத்தில்? Father, we say thank you, Lord. Thank you, Lord, for being with us. Thank you, Lord, for guiding us. ஆண்டவரப்பா சொல்லுங்க. Thank you, Lord, for protecting us. Thank you, Lord, for leading us, Lord. நீர் எங்களை நடத்தி வருகிறதுக்காக நன்றி. Thank you, Lord, for being always good to us, Lord. Thank you, Lord, for your faithfulness. நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தீர் ஆண்டவரே. We love you, Lord. We love you, Lord. ஆண்டவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. அதே தாவீது எழுதி வைத்திருக்கிறார், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராய் நான் பணிந்து உம்முடைய உண்மை நிமித்தமும் உம்முடைய நீதி நிமித்தமும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அதே அதிகாரம் சங்கீதம் 138 நம்ம படிக்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இந்த தாழ்மையின் அனுபவத்தோடு நாம் தேவனை துதிக்கும் பொழுது, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன், ஆளுகை செய்கிற தேவன், அவர் நம்முடைய துதிகளில் இறங்கி நமக்கு வேண்டியதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எதன் மேல இதை நம்புறீங்க? நம்ம துதிப்பதற்கு முன்பதாக இந்த வசனங்களை எல்லாம் அப்படி சொல்லி அறிக்கை பண்ணுவோம். தேவன் நம்முடைய வாயில துதிகளையும், துதிக்கிற நம்முடைய நாவுகளை தேவன் நிரப்பும்படியாக இந்த நேரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம்.
ஒரு புதிய பலத்தை நாம் இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒன்று, அவர் சாரோனின் ரோஜா. அவர் நம்முடைய ஆத்தும நேசராய் இருக்கிறார். அவர் பழுதற்ற ரத்தமாய் இருக்கிறார். தேவாட்டு குட்டியான தேவன் 2 கரங்களை உயர்த்தினவர்களாக ஆண்டவர் அப்படியே பிரைஸ் பண்ணுங்க பாபு. அப்படியே துதித்து கொண்டே இருங்க. தேவன் நம்ம மத்தியில அற்புதங்களை செய்கிற ஒரு நேரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுங்க பாப்போம். உங்களை ஒப்பு கொடுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த பாடலை இணைந்து சேர்ந்து தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. சொல்லுவோம். அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சொல்லுவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. சொல்லுவோம். அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சொல்லுவோம். ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. அவருக்கு இந்த நேரத்தில் அவரை பாடி துதி செய்கிற இந்த வேளையிலே தேவன் அவர் வர்ணிக்கத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை இன்னும் 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 எந்த அளவுக்கு வர்ணிக்க முடியுமோ அந்த நாமத்தை வர்ணித்து துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த போதிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. சொல்லுவீங்களா? உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை மறந்த போதிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. சொல்லுவோம். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. ஓ
சன்னா தாவீதின் மைந்தனே ஓ சன்னா. கைகளை உயர்த்தி உன்னத தேவனே ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. சொல்லுவோம். சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. துணையாளரே பாடுங்க. துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே சொல்லுங்க. துணையாளரே துன்பத்தில் தாங்கும். கைகளை உயர்த்தி ஓ சன்னா உன்னத தேவனே ஓ சன்னா தாவீதின் மைந்தனே சொல்லி பாடுவோம். ஓ சன்னா உன்னத தேவனே ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. சொல்லுங்க. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. ஒருவேளை இன்றைக்கு வியாதியோடு வேதனையோடு படுக்கையில உட்கார்ந்து நீங்க தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வியாதி என்னை விட்டு போகாதான்னு சொல்லி கேள்விக்குறியோடு ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அவர் யெகோவா ரஃபா நம்மை சுகப்படுத்துகிற தெய்வம். அவர் யெகோவா ரஃபா நம்மை விடுதலைப்படுத்துகிற தெய்வம். அவரே நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிற தெய்வம். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, துதிக்கிற இந்த வேளையிலே, ஆராதிக்கிற இந்த வேளையிலே, தேவனை தொழுது கொள்ளுகிற இந்த வேளையிலே நம்மை விட்டு எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சொல்லி பாடுவோம். எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து போய் நிற்கிற என்னுடைய வியாதி படுக்கையில இப்பொழுதுமே ஆராதனை செய்து கொண்டிருக்கிற கைகளை உயர்த்தி சொல்லுவோமா. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. சொல்லுவோம். பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பாடுவோம். பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. மறுபடியும் சொல்லுவோம். பரிகாரியே பரிகாரியே you are the healer. என் நோய்கள் சுமந்த இயேசுவே. கைகளை உயர்த்தி ஓ சன்னா உன்னத தேவனே ஓ சன்னா தாவீதின் மைந்தனே ஓ சன்னா உன்னத தேவனே ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். என்னை விட்டு ஒரு நாள் விலகாத என்னுடைய நல்ல தகப்பனே என்று சொல்லி அவருடைய நாமத்தை வர்ணித்துக் கொண்டே இருங்கள். அவரை பாடி துதி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக தேவன் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே
நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுடைய பாதத்தில் வைங்க. எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் நிற்கிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீங்களா? வேதனை, கண்ணீர், பாரம், துக்கம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என் கூடவே இருங்க ஆண்டவரே, என்னை விட்டு நீர் ஒரு நாள் விலகி போவதில்லை என்று என்னுடைய இருதயம் அறிந்திருக்கிறதே. என்னோடு கூட நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடுவோமா? என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கண்ணீர் சிந்தும் வேளையில் நீர் தாயுமானீரே, மாயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. பாடுவோமா? கண்ணீர் சிந்தும் வேளையில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட வேளையில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, we love you Lord. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். இன்னும் உற்சாகமாய் சொல்லுவோமா? நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே. பாடுவோம். சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. பாடுவோமா? வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானையா. என் வைத்தியர் நீரப்பா, என்னுடைய நண்பனாய் நீர் இருக்கிறீர், எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லி பாடுவோம். என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. என் கூடவே இரும். ஆர்ப்பரித்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் மறந்து சொல்லுங்க. உங்களிடத்துல காணப்படுகிற எல்லா துக்கமும் இயேசுவின் நாமத்தில் இன்று மறைவதாக. உங்களிடத்துல காணப்படுகிற எல்லா வியாதியின் படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. துதிக்கிற இந்த வேளையிலே, பாடுகிற இந்த வேளையிலே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு சரீர அவயவங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு நல்ல மருத்துவராக அவருடைய தழும்புகளாலே கர்த்தர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ, உணர்ந்து சொல்லுவோம். என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானையா.
ஆசிரியர் நீரே, என் நண்பனும் நீரே. ஓ எனக்கெல்லாமே, எனக்கெல்லாமே. கரங்களை தட்டி சொல்லுவோம், எனக்கெல்லாமே. இன்னும் உற்சாகமாய் சொல்லுவோம், எனக்கெல்லாமே நீங்க தானையா. உன்னத ஆவியானவர் நம்மை தேற்றட்டும். ஒரு புதிய பலனால் நாம் தரிப்பிக்கப்படுவோம். இந்த நேரத்தில் தேவன் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, தேவன் நம்மை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். You are the healer, Lord. நீரே எங்கள் நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிற பரிகாரி. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உண்மையாய் ஆண்டவரிடத்துல கேட்போமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி கடைசியா கேட்போம். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பே வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், மீட்பர். இயேசுவே தேவன், இயேசுவே. நாங்க உம்மை தேடுறோம் ஆண்டவரே, நாங்க உம்மை நாடுகிறோம். உங்க பிரச்சனை எங்களுக்கு தேவைப்பா. கைகளை உயர்த்தி கடைசியா சொல்லுங்க. உன்னதத்தில் இருக்கிற உங்களுக்கு ஓசன்னான்னு சொல்லுங்க பாபு. வாய்களை திறந்த அப்பாவுடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க பாபு. ஓ கைகளை உயர்த்தி சொல்லுவோம். செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. You are so lovable, Lord. You are majesty. You are our everything, O Lord. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து துதிக்கிறீங்க? உங்கள் இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால நிறைந்திருக்கட்டும். ஒரு ஷெக்கினா மகிமையின் வாசனை உங்கள் மத்தியில வெளிப்படட்டும். உங்களை பலப்படுத்துகிற மேகம் உங்கள் மத்தியில இறங்கி வருகிறதை நீங்கள் பார்க்கணும். யெகோவா ரஃபா தம்முடைய சுகத்தினாலே உங்களை விடுதலை செய்கிறதை உங்களுடைய கண்கள் பார்க்கணும். நீர் செயல்களில் வல்லவர் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். உண்மையாய் உம்மை நேசிக்க துதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக.
எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. அழகுள்ளவராய், பூர்ண அழகுள்ளவராய், எப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை நடத்துவீராக. We bow before you, Lord. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Ezra, for leading us in worship. பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையிலும் கொஞ்ச நேரம் வட இந்திய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வட இந்திய ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 27 ஆண்டுகளாக விடாமல் இந்த ஊழியங்களை செய்வதற்கு இந்தி தெரியாவிட்டாலும், அங்கே போய் இருக்கிறதற்கான வழிநடத்துதல் இல்லாவிட்டாலும், இங்கே சென்னையிலிருந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வேளையிலும் கர்த்தர் அங்கே எழுப்பி கொடுத்திருக்கிற 70க்கும் மேற்பட்ட மிஷனரிகள் வட இந்தியாவில் 7 மாநிலத்திலிருந்து நமக்கு மிஷனரிகள் அங்கே உண்டு. 7 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து நமக்கு மிஷனரிகள் உண்டு. கர்த்தரை எழுப்பி கொடுத்திருக்கிற மிஷனரிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஊழிய பாதையில் பிசாசு பல சோர்வுகளை கொண்டு வருவான். அவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்கவும், சம்டைம்ஸ் அந்த இடத்துல பிசாசு ஊழியர்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்து விடுவான். இஃப் யூ கேனாட் stop them from going, make them ineffective will be the next plan of the devil. பிசாசு எப்படி ஆகிலும் அவர்களை அந்த சோர்வுக்குள்ள கொண்டு வருவதற்கு அல்லது பிரிவினைக்குள்ள கொண்டு வருவதற்கு பல கிரியைகளை செய்வான். இஃபெக்டிவா இருக்கக்கூடாதபடிக்கு அவர்களை கூர்மங்கின நிலையில இருக்க பலவிதமான டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருவான். பட் மிஷனரிஸ் இங்கிருந்து புறப்பட்டு போனது எதற்காக? சந்திக்கப்படாத இடங்களை சந்திக்கிறதற்காக. அந்த ஃபோக்கஸ்ல இருந்து அவர்கள் வழிவிலகாதபடி இருக்கணும். இந்த மே ஜூன் மாதம் அவர்களுக்கு மிஷனரிகளுக்கு பொதுவாக சம்மர் வெக்கேஷன், குடும்பங்களை சந்திக்கிறதற்கு வருவார்கள். அப்படி வந்து திரும்பி போய் ஆகிவிட்டது. இப்பொழுது ஊழியத்தில் கவனம் செலுத்தி இந்த வருஷ இறுதிக்குள்ள நல்ல விளைச்சலை அவர்களுடைய முயற்சி மூலம் காணணும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். அவர்களை என்கரேஜாக இருக்க ஜெபிப்போம். ஃபோக்கஸ்டாக இருக்க ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணிடலாமா? ஆண்டவரே, எங்களுடைய எல்லா மிஷனரிகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, 70க்கும் மேற்பட்ட மிஷனரிகளை பல மாநிலங்களில் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பவும் நாங்கள் அவர்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். அவர்கள் எவ்விதத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு, எவ்விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு ஃபோக்கஸ்டா, ஆண்டவரே, அந்த ஆரம்பத்தில் அவர்கள் உள்ளே போகும்பொழுது இருந்த பேஷன் என்னவோ அந்த பேஷன் கொஞ்சம் குறையாமல், ஆண்டவரே, முடிந்தால் அது பெருகணும், அது வளரணும், அந்த பேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். கர்த்தர் அதை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, பிரிவினை எதுவும் ஆண்டவரை பிசாசு வந்து கொண்டு வராதபடிக்கு அவர்களுக்குள்ள நல்ல ஐக்கியம், பரஸ்பரம், ஒருவருக்கொருவர் என்ற நிலை ஆண்டவரை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. விசேஷமாக அவர்களுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகம், பலனை தருவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஸ்பிரிச்சுவல், இமோஷனல் ஸ்ட்ரெங்த்தை தருவீராக. மனமாற எங்கள் மிஷனரிகளை ஆசீர்வதிக்கிறோம், பிளஸ் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக.
ஆண்டவரே, இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த வருகிற காலங்களில் எங்கள் மிஷனரிகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை சிக்னிஃபிகண்டா பயன்படுத்த நாங்கள் கேட்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு அவேக்கனிங் கால், ஒரு விழிப்புணர்வு ஆண்டவரே உண்டாக, அவர்களுடைய அழைப்பை குறித்தும் பொட்டன்ஷியலை குறித்தும் சத்துவத்தை குறித்தும் ஆண்டவரே ஒரு ரெவலேஷனை உண்டாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே டிசிப்ளின்டா எழும்பி பிரகாசிக்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபைகளை தருவீராக, ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தருவீராக. தந்து நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். நீங்க பிளஸ் பண்ண போறீங்க. அப்படி ஆசீர்வதிக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிளஸ் எவ்ரி இண்டிவிஜுவல், எவ்ரி மிஷனரி ஃபேமிலி, எவ்ரி சைல்ட் ஆஃப் த மிஷனரி. மிஷனரியுடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடு. அவர்கள் சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை கர்த்தர் கட்டளையிடும். வயதான தாயார் தகப்பன்மார் மிஷனரிகளோடு இருக்கிறவர்கள், அவர்களை உடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, ஒரு சில மிஷனரிகளுக்கு அப்படி கூட இருக்கிறவர்கள் உண்டு. அவர்களை இந்த வயதான காலத்தில் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவர், இன்னமும் எங்களுக்கு மிஷனரிகள் அதிகம் தேவை. கர்த்தர் சீக்கிரத்தில் எங்களுக்கு மிஷனரிகளுடைய எண்ணிக்கை 100க்கும் அதிகமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. லெட் அவர் மிஷனரிஸ் கவுண்ட் கிராஸ் 100. கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது போக நமக்கு சர்ச் பிளான்டர்ஸ், சுதேசி ஊழியர்கள், பீகாரில் பிறந்தவர்கள், அந்த மண்ணுக்கு உரியவர்கள் நமக்கு உண்டு. அநேகர் உண்டு. சுதேசி ஊழியர்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். சீனியர்ஸ் உண்டு, ஜூனியர்ஸ் உண்டு, இப்பொழுதுதான் ட்ரைனிங் முடித்து களத்தில் இறங்கி இருக்கிறவர்கள் உண்டு, ட்ரைனிங்கில் இருக்கிறவர்கள் உண்டு. இப்படி பல தலைமுறை லீடர்ஸ் உண்டு. பீகார் மாநிலத்திலேயே கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் இப்படி இன்னும் ஆயிரக்கணக்கில் எழுப்பணும், இருக்கிறவர்களை பயன்படுத்தணும்னு ஜெபம் பண்ணிடுவோமா? தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த நேட்டிவ் ஒர்க்கர்ஸ் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் மூலம் நீர் நடப்பிக்கிற கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது, சபைகள் கட்டப்படுகிறது, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சுதேசி ஊழியர்களை எங்களுக்கு நீர் தந்து, கிருபைகளை தந்து, வரங்களை தந்து, அவர்கள் மூலம் எத்தனை அற்புதங்கள், எத்தனை டெலிவரன்ஸு, எத்தனை மிரக்கிள்ஸு, எத்தனை சூப்பர் நேச்சுரல் ஆக்ட்ஸ் ஆஃப் காட், எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பயன்படுத்த நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்க அன்பு கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். பிளஸ் எவ்ரி 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 ஒர்க்கர். நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷங்களுக்காக, இந்த கிஃப்ட்ஸ்க்காக, இந்த ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை. இப்படி புது புது மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த நாட்களில் எழுப்ப கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறீர். அவர்களையும் பிளஸ் பண்றோம். அவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. அவர் ஒவ்வொருவரையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துங்க. மனமாற ஆசீர்வதிக்கிறோம். பிளஸ் எவ்ரி லார்ட் மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ். லார்ட், ஆரம்ப நாட்கள் சோர்வுகள் வரும், அவர்களை பலப்படுத்துங்க, ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. அவர்கள் ஊழியங்களில் ரிசல்ட்டை காண உதவி செய்யுங்க. எல்லாரும் என்கரேஜாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஜெபமேகம் எழும்பணும் என்ற ஒரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். சிஸ்டர் பியூலா அவர்கள். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கட்டும் ஆண்டவரே, உங்க தேசம் எங்கிலும் இறங்கட்டும். நாங்கள் மன்றாடி திறப்பிலேன் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு எழுப்புதலின் மழையை எங்க தேசத்தில் தருவீராக. ஒரு ஜெபமா இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், ஜெபமேகம்
அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. ஆண்டவரே, எங்க தேசத்திலே ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். எங்க பிள்ளைகள் வாலிபர்கள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பார்க்கணுமே ஆண்டவரே. முதியோர்கள் எல்லாம் கனவுகள் பார்க்கணுமே, இந்த தரிசனங்கள் எல்லாம் நடக்கணுமே ஆண்டவரே. கிருபை செய்வீராக என்று சொல்லி பாடுவோம். புதல்வர்கள் புதல்விகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் மனுதினமும் ஆவியில் நிறைந்து. புதல்வர்கள் புதல்வியர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் மனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் 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 மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும் செவிடர்கள் கேட்கணும் முடவரெல்லாம் நடக்கணுமே. குருடர்கள் பார்க்கணும் செவிடர்கள் கேட்கணும் முடவரெல்லாம் நடக்கணுமே. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் 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 மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து அதின் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து அதின் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். பேதுருக்கள் பவுல்கள் ஸ்தேவான்கள் பிலிப்புக்கள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். பேதுருக்கள் பவுல்கள் ஸ்தேவான்கள் பிலிப்புக்கள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். சேர்ந்து கேட்போமா? பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி
Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து வருவோம். The blessed plan of God for your life. உங்க வாழ்க்கைக்கு தேவனுடைய ஒரு ஆசீர்வாத திட்டம், ஆண்டவர் உங்க லைஃபுக்கு வச்சிருக்கிற பிளான் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு செய்தி. நான் ஏற்கனவே பேசின செய்தி இந்த காலை வேளை, அந்த செய்தியை தான் உங்களுக்கு இந்த காலை வேளை செய்தியாக ரோல் பண்ண சொல்ல போகிறேன். But let me pray for that. நல்ல தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு கூட ஒரு ஆசீர்வாதமான உங்களுடைய பிளான் எங்கள் லைஃபுக்கு, the blessed plan of God for our life, அதை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பேசும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப் போகிற ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். இறைவன் மனிதனை படைத்தார். இந்த இறைவன் மனிதனை படைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சிறப்பான ஒரு படைப்பாக, படைப்பின் மகுடம் என்று நாம் சொல்லலாம். Man is crown of God's creation. இறைவனுடைய படைப்பில் மனிதன் விசேஷமானவன். எல்லாவற்றையும் படைத்து மனிதனை இறைவன் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். நாம் காண்கிற யாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த எல்லா சிருஷ்டிப்பிற்கும் மேலான ஒரு மகிமையான சிருஷ்டிப்பாகத்தான் மனிதனை படைத்தார். Man is the crown of God's creation. விசேஷமானவன். இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சில அடிப்படையான காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். We must understand God's plan for our life, the blessed plan of God for your life. உங்கள் ஆசீர்வாதத்திற்கான தேவனின் திட்டம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், which will understand, or rather which will help you understand who you are. It will also help you understand what is God's plan for your life. நீங்கள் யார் என்பதையும், இறைவனுடைய திட்டம் உங்களுக்கு என்ன என்பதையும், வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் சவால்களுக்கு காரணம் என்ன என்பதையும், உங்களுடைய வாழ்க்கையின் லக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும், சபையின் நோக்கத்தையும் அதனுடைய அவசியத்தையும் உங்களுக்கு இந்த செய்தியிலே நான் விளக்கிச் சொல்ல இருக்கிறேன். 7 quick points to help you discover who you are and what is God's plan for your life. உங்களை ஆசீர்வதிப்பதற்கான தேவனுடைய ஒரு மகிமையான திட்டம், the blessed plan of God for your life. இந்த 7 காரியத்தை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக, God created you. தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். The first of the 7 points that I'm going to share with you is God created you. மனிதன் குரங்கிலிருந்து வரவில்லை, மனிதன் தானாக தோன்றவில்லை. மனிதனை எல்லாவற்றையும் படைத்த இறைவன் சிருஷ்டித்தார். நாம் காண்கிற யாவையும் தேவன் சிருஷ்டித்தார். Everything that we see,
was created by God. அதனை பல பிரிவுகளாக ஆகாயத்தின் பறவைகள், கடலின் மச்சங்கள், தரையிலே ஊறும் பிராணிகள், அப்படி பல காரியங்களை, அதிலும் ஒவ்வொன்றிலும் பல வகைப்பட்ட உயிரினங்களை படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பைபிள்ல 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். God created man. எப்படி உண்டாக்கினார் என்று இன்னொரு இடத்திலே இருக்கிறது. சங்கீதம் 139:14, Psalm 139 and verse 14. 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், ஒரு பக்தன் இப்படியாக சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். I am fearfully and wonderfully made. That is how it reads in the English Bible. I am fearfully and wonderfully made by God. நம்மை ஒரு விசேஷ நிலையிலே தேவன் படைத்தார். God created us. இறைவன் மனிதனை உண்டாக்கினார். நம்ம ஜூவுக்கெல்லாம் போகும் பொழுது அதிகமாக நாம் இருக்கிறதான ஒரு நேரம் என்ன என்று பார்த்தால், எங்கே அதிகமாக நேரத்தை செலவழிப்போம் என்று பார்த்தால், குரங்கு இருக்கிற ஒரு கேஜ் பக்கத்தில் அதிகமாக பொதுவாக மக்கள் ஜூவில் நேரத்தை செலவழிப்பார்கள். Why? Because it is very interesting and the monkeys tend to jump from one branch to another branch and it is very entertaining. Only for that reason we stay there or stand there for a longer period of time. அந்த இடத்துல நம்ம அதிகமான நேரம் இருப்பதற்கு அதுதான் காரணம், நம்முடைய சொந்தக்காரர்கள் என்பதனாலே அல்ல. You know what I mean? சில வேளைகளிலே மனுஷனை நம்ம திட்டும் பொழுது, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி இருக்கு பாருன்னு கூட சொல்றதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. We might be using those words on people, but we must realize that we are not descendants of monkey. நாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள் அல்ல. குரங்கு அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது அது குரங்காகத்தான் பிறக்குமே தவிர வேறு ஒரு உயிரினமாக பிறப்பதில்லை. மருவி மருவி வேறு உயிரினங்கள் வந்தது என்ற கொள்கை அது கொள்கையாகத்தான் இருக்கிறதே தவிர அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு லா. சயின்ஸில் லா என்று சொல்வார்கள், அது லா ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி, லா ஆஃப் ஏரோடைனமிக்ஸ், இதெல்லாம் ப்ரூவன் தியரிஸ், எஸ்டாப்ளிஷ்டு சயின்டிஃபிக்கலி. ஆனால் இந்த இவல்யூஷன், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்ற இந்த ஒரு தியரி இருக்கிறதே, அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படாத ஒரு நிலையில் தான் இருக்கிறது, அது தியரியாகத்தான் இருக்கிறது. There is no proof to establish that. ஆமென். ஸோ முதலாவதாக இறைவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஒரு இறைவன் உண்டு, அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. That is why he is God. There is no beginning and there is no end. From eternity to eternity he exists. And he created everything. எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார். அந்த படைத்த இறைவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்காக ஒரு விசேஷ படைப்பாக அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்தார். So please do know that you are created by God and you are fearfully and wonderfully made. நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நம்பர் 2, இரண்டாவதாக
முதலாவதாக God created you. தேவன் உங்களை சிருஷ்டித்தார். இரண்டாவதாக God has a plan for your life. தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan for your life. இந்த திட்டத்தை ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் அறிந்து கொண்டால் நலம். அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிற ஒரு நபர் அந்த பொருளை ஏன் தயாரிக்கிறார் என்ற ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்கும். For every product that is created by a creator, a manufacturer, he will have a clear intent for that product creation. படைக்கப்பட்ட அந்த பொருள் எதற்காக என்பதனை முழுமையாக அறிந்து அதற்கு ஏற்ற வகையிலே உண்டாக்கியிருப்பார். மனிதனை உண்டாக்கின இறைவன் மனிதனுக்கு ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And it is a good plan. And it is a big plan. Beyond what we can receive in the natural. இதை நம்முடைய இயற்கை அறிவிலே நாம் காணவும் முடியாது, கேட்கவும் முடியாது, கிரகித்துக் கொள்ளவும் முடியாது. அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு திட்டம். அதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவேன் என்று இந்த இறைவன் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 Corinthians chapter 2 verse 9 and 10. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். God has a plan and it is a good plan and he wants to reveal that plan. இதே காரியத்தை நாம் இன்னும் சில வசனங்களிலே பார்க்க முடியும். எரேமியா எழுதின புஸ்தகம் பைபிள்ல 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Jeremiah chapter 29 verse 11. நல்ல நினைவுகள். ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நல்ல நினைவுகள். இங்கிலீஷ்ல குட் பிளான். பகுத் யோஜனா ஹிந்தி மொழியில நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு யோசனை. குட் பிளான். தட் இஸ் த பிளான் தட் காட் ஹேஸ் ஃபார் யூ. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் 3 யோவான் 2ஆம் வசனத்திலே வாசித்தால் 3 John verse 2, உங்களுடைய ஆத்துமா வாழுகிறது போல நீங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும். ப்ராஸ்பரஸ் சோல். உன்னத்திகா ஆத்மா என்று ஹிந்தியில சொல்லுவார்கள். ப்ராஸ்பரஸ் சோல். உங்கள் ஆத்துமா மற்றும் வாழ்வின் எல்லா பகுதியும் செழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல நினைவுகள், செழித்திருக்கும் வாழ்க்கை, குட் பிளான், ப்ராஸ்பரஸ் லைஃப் ஸ்டார்டிங் வித் சோல். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், abundant life, பரிபூரண ஜீவன், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். படா ஜீவன், பகுத் யோஜனா, உன்னத்திகா ஆத்மா, படா ஜீவன், abundant life, prosperous life, prosperous soul, good plan, நல்ல நினைவுகள், செழித்திருக்கும் ஒரு வாழ்வு, பரிபூரண ஜீவன். ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Number 1, God created you. Number 2,
God has a plan for your life. உங்கள் வாழ்க்கைக்கு இறைவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக, the devil comes to destroy God's plan in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் வைத்திருக்கிற நல்ல திட்டத்தை குலைத்து போடும்படி பிசாசு, எதிர் வல்லமை, தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எதிர் வல்லமை, அது இறைவன் வைத்திருக்கிற அந்த நல்ல திட்டத்தை குலைத்து போட, அழித்து போட, கொன்றுவிட, செயலிழக்க செய்ய அவன் முற்படுவான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். The enemy comes to kill, to steal and to destroy. But God has come to give life and life in abundance. நானோ, இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். Whatever God wants to do in your life, the enemy comes directly opposite to that plan, and he wants to destroy the plan that God has for your life. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அழித்து போடும்படி, குலைத்து போடும்படி, ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி பிசாசானவன் எத்தனிப்பான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, 3 காரியம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். God created you. இறைவன் உங்களை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் உங்களையும் உண்டாக்கினார். உங்களை விசேஷ விதமாக உண்டாக்கினார். பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஒரு மேலான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். இந்த படைக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு மேலான ஒரு திட்டம், அது பரிபூரண ஜீவன், அது செழிப்புள்ள ஒரு வாழ்வு. அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். The devil comes to destroy God's plan in your life. Number 3, மூன்றாவதாக, இந்த திட்டத்திற்கு எதிராக பிசாசானவன் பல விதங்களிலே செயல்படுவான். எதிரி அந்த திட்டத்தை குலைக்க வருவான். Number 4, நாலாவதாக, God came to destroy the work of the devil. இறைவன் மனிதனாக அவதரித்தார். எதற்காக? மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குலைக்க வந்தானே, அழிக்க வந்தானே பிசாசு, அவனையே அழிக்க வந்தார். That is the good news of Christmas. கிறிஸ்மஸ் என்று நாம் கொண்டாடுகிறோமே, அது இந்த காரியத்தை தான் நாம் கொண்டாடுகிறோம். இருளின் வல்லமைகளை அழித்து தீப ஒளியாய் நம்முடைய வாழ்க்கையிலே உதித்து நமக்கு அந்த ஜீவனை, பரிபூரண ஜீவனை, நமக்கு வைத்திருக்கிற அந்த மேலான திட்டத்தை மறுபடியும் பெற்றுக் கொடுக்க இயேசு வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 1 John chapter 3 and verse 8, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். The Son of God was made manifest to destroy the work of the devil. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவன் மனிதனாக அவதாரமானார். That is Jesus' birth on earth and his entire life. ஆமென். நல்ல கவனிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அப்படி மரித்து நமக்கு பரிபோக இருந்த
ஜீவன், சுகம், பலன் ஆகிய நன்மைகளை மறுபடியுமாக நமக்கு பெற்றுக் கொடுத்தார், பிசாசை ஜெயிக்கிறதன் மூலமாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே, தட் இஸ் ஜீசஸ், இயேசுதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Jesus died for us so that we may be blessed. இறைவன் மனிதனை உண்டாக்கினார். படைக்கப்பட்ட மனிதன் விசேஷ விதமாய் படைக்கப்பட்டு தேவனுடைய உன்னத திட்டத்தை உடையவனாக அவன் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி அவனை அப்படி ஏற்படுத்தினார். இந்த திட்டத்தை நாம் வெளிப்பாடாக புரிந்து கொள்ள முடியும் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நல்ல திட்டத்தை, மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற நல்ல திட்டத்தை குலைக்கும்படி, அழிக்கும்படி பிசாசானவன் வருவான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். 4வதாக, அந்த பிசாசின் கிரியைகளையே அழிப்பதற்கு தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று நாம் அறிந்து கொண்டோம். இயேசு பூமியிலே எதற்காக வந்தார்? நம்முடைய வாழ்க்கையிலே தாண்டவமாடுகிற பிசாசின் சக்திகளை அழிக்கும்படி, நமக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கும்படி. அவர் எதற்காக மனிதனை படைத்தாரோ அந்த வாழ்வுக்குள் மறுபடியுமாக நிறுத்தும்படிக்கு ஆண்டவர் மனிதனை எதற்காக ஏற்படுத்தினாரோ அந்த வாழ்க்கையில மறுபடியும் வருவதற்கு பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். 5வதாக, no one can stop God's plan for your life except you. No one can stop God's plan for your life except you. உங்கள் வாழ்க்கையிலே இறைவன் வைத்திருக்கிற திட்டத்தை குலைப்பதற்கு, அதை விட்டு விலகுவதற்கு எந்த ஒரு சக்தியினாலும் முடியாது. ஏனென்றால் பிசாசனுடைய காரியங்களையே அழிக்க இயேசு வெளிப்பட்டு விட்டார். No demon, no person, no circumstance can stop what God has planned for you. And the only person who can ever stop, if at all, is that individual. That is, you can stop what God wants to do in your life. I can stop what God wants to do in my life. என் வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிறதை நான் தடை செய்ய முடியும். We can walk away from God's plan if we so choose to. God has given us free will. தேவன் மனிதனுக்கு சுய சித்தம் என்ற ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். The choice factor has been given to man. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறபடியினாலே அன்பு கட்டாயப்படுத்தாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Love, true love does not compel. And love to be loved must give a choice. And God is the God of love, and therefore he gave choice to man. But man, using this choice factor that has been given to him, மனிதன் இறைவன் கொடுத்த இந்த தெரிந்தெடுக்கும் தன்மையை வைத்துக்கொண்டு அவனாகவே தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி போக முடியும். அதனாலதான் நல்லா கவனிங்க, நாம் தேவனோடு நடக்க வேண்டும். தேவனோடு நடப்பேன், தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ளுவேன், தேவன் வைத்திருக்கிற நன்மையை நான் அனுபவிப்பேன். அதற்கு எனக்கு ஒரு உத்தரவாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் தெரிந்தெடுக்க வேண்டிய வழியை தெரிந்தெடுப்பேன். நான் எனக்கு முன்பதாக இருக்கிற 2 வழிகளை நான் பார்த்து ஜீவனை கொண்டு வருகிற வழி எதுவோ அதை தெரிந்து கொள்வேன் என்று ஒவ்வொரு நாளும் மனிதன் தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை நாம் நல்ல முறையிலே எடுப்பதற்கு தான் இறைவன் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளும்படி, அவருடைய நினைவுகளை அறிந்து கொள்ளும்படி வேதம் சொல்லுகிறது. அவருடைய நினைவுகள் மேலான நினைவுகள், அவருடைய
வழிகள் மேலானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். ஏசாயா 55 அதிகாரம் 8-9 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 55 verse 8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. My ways are higher than your ways, my thoughts are higher than your thoughts. இந்த மேலான நினைவுகளை, இந்த மேலான வழிகளை வெளிப்படுத்துகிறது தான் இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை நாம் நன்றாக வாசித்து, நன்றாக தியானித்து, நன்றாக புரிந்து கொண்டு, தேவனுடைய வழி என்ன என்பதை அறிந்து கொண்டு, அதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒருங்கிணைத்து கொண்டு வாழ்வது நமக்கு நன்மையை கொண்டு வரும். இயேசுனுடைய 12 சீஷர்களில் ஒருவன், யூதாஸ் என்ற ஒருவன், அவனுக்கு தேவன் வைத்த திட்டத்தை அவன் நழுவ விட்டு விட்டான். சவுல் என்ற ஒரு ராஜா, தேவன் அவருக்கு வைத்திருந்த திட்டத்தை இழந்து விட்டார். One individual can lose what God has for him. ஆண்டவர் ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு திருச்சபைக்கு, ஒரு பட்டணத்திற்கு, ஒரு தேசத்திற்கு என்று திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அறிந்து செயல்பட வேண்டியவர்கள் நாம் தான். நாம் அந்த திட்டத்தை விட்டு வழி விலகியும் இருக்க முடியும். It is possible for man to walk away from God's intended plan, God's glorious plan. தேவன் வைத்திருக்கிற மகிமையான திட்டத்தை விட்டு மனிதன் அவனாகவே தானாகவே தீர்மானித்து அவன் விலகி போக முடியும். பிசாசு வந்து சோதித்தாலும் தப்பிக்கொள்ளுவதற்கான வழியை தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையுள்ள தேவன் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை நாம் தெரிந்து கொண்டு அதிலே நாம் நடக்க வேண்டும். சிங்க கெபிக்குள்ள ஒருவனை போட்டார்கள், ஆனால் அவன் அதிலிருந்து வெளியே மகிமையாய் வருகிறான். எரிகிற தீக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள், ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள், ஜெயிலிருந்து வெளியிலே வருகிறதை அறிந்திருக்கிறோம். பாம்பு வந்து கடிக்கிறது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆமான் என்ற ஒரு சதிகாரன் ஒரு திட்டத்தை வகுக்கிறான், அதை கூட ரிவர்ஸ் பண்ண முடிந்தது. நான் சொல்லுகிறது புரியுதா? எந்த ஒரு எக்ஸ்டர்னல் காரியமோ, no demon or deacon can stop what God wants to do in your life. You have the responsibility to yield to the plan and the purpose of God, and if you do so, you will reach that destiny. நீங்கள் உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற திட்டத்தை அறிந்து கொண்டு, நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்கள் விட்டு கொடுத்தால் தேவனுடைய திட்டத்தை முழுமையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். இதுவரை எத்தனை காரியத்தை பார்த்திருக்கிறோம்? 5 காரியத்தை பார்த்திருக்கிறோம். God created you. Number 2, God has a plan for your life. Number 3, the enemy comes to destroy what God has planned for you. பிசாசு உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குலைக்க வருவான். 4வதாக, தேவகுமாரன் வெளிப்பட்டார் பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. 5வதாக, ஒரு மனிதன் அவனுக்கு வைக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றாமல் போவதற்கு அவனே காரணம். அவனுக்கு வைக்கப்பட்ட திட்டத்தை வெளியிலே உள்ள சக்திகள் தடை செய்து விட்டது என்று சொல்லுவது எளிது. ஆனால் உண்மையாகவே நீங்கள் தேவன் வைத்திருக்கிறதான திட்டத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய தீர்மானத்திலே நீங்கள் சரியாகவே செயல்பட்டு கொண்டு வந்தால் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் நீங்கள்
ஜெயிக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற தப்பிக்கொள்ளும்படியான வழியை தெரிந்து கொள்ள முடியும். ஆறாவதாக நம்பர் 6, தேவன் வைத்திருக்கிற முழுமையான திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுதல். பைபிள்ல அந்த காரியத்தையும் தெளிவாக நாம் பார்க்க முடியும். God's goal for our lives. Listen to me very carefully. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும், பூமியிலே தோன்றின ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் 2 திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒன்று, குணத்துல அவருடைய குமாரனாகிய இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் ஆகி வளர்ந்து வர வேண்டும். We must be transformed into the image of his son Jesus Christ. That is the desired, destined, pre-planned goal that God has for you. It is now up to you to reach that destiny or not. நீங்களும் நானும் தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அடைய போகிறோமா இல்லையா என்பது நம்முடைய கரத்திலே இருக்கிறது. கொலோசையர் 1:28 வாசிக்கலாம். கொலோசையர் 1:28. எந்த மனுஷனையும் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லா ஞானத்தோடும் எல்லா மனுஷருக்கும் நாங்கள் உபதேசம் பண்ணுகிறதற்கு காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தவனாக வளர்ந்து வரும்படிக்கு. திஸ் இஸ் பால்ஸ் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஊழியக்காரனாகிய பால் பைபிள்ல சொல்லியிருக்கிற காரியத்தை கவனியுங்கள். அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவனாக நிறுத்த வேண்டும். I want to present every man perfect in Christ Jesus. That is Paul's ministry motto. ரோமர் 8:29. Romans chapter 8 verse 29. ரோமர் 8:29. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற வேண்டும் என்பதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். கவனியுங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பெறானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அல்லது முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு, அதுதான் அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லை கோடு. அதை அடைவோமா இல்லையா? finish line has been drawn. Now it is for the athlete to either reach that finish line or fall short of it. Run according to the rules or deviate from the track. It is the choice of the athlete. The finish line, however, has been drawn. முடிவு எந்த எல்லை என்பதை நிர்ணயம் செய்திருக்கிறார் தேவன். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனிகள் என்று 9 காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். இந்த 9 ஆவியின் கனிகளை உடையவர்களாக நாம் இருந்தால், இதை நம்முடைய ஜீவியத்திலே வளர்த்து கொண்டால், நாம் இயேசுனுடைய குணத்திற்கு ஒப்பாக நாம் இருப்போம். சோ மனிதனுடைய வாழ்க்கைக்கு இறைவன் வைத்திருக்கிற லக்குகளில் 2 லக்குகளில் ஒன்று, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் வளர வேண்டும். இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ
அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அதுக்கு முந்தின வசனம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வசனம், ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த நன்மை என்ன தெரியுமா? இந்த சகல நன்மைன்னு சொல்றமே, அது என்ன தெரியுமா? அடுத்த வசனம் 29ஆம் வசனம், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும், even sometimes problems that we face, even sometimes the crisis that we encounter, everything that happens in our life, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு சகலத்தின் நன்மைக்கு எதுவாக அவர் மாற்றுவார். சோ 2 காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கான லக்கு. ஒன்று, இயேசுவை போல குணத்துல மாறுவது. மற்றொன்று, அவர் ஒவ்வொரு நபருக்கும் வைத்திருக்கிறதான ஒரு செயல் திட்டம், ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிற ஒரு லைஃப் அசைன்மெண்ட் that we need to do. We have to become the person God wants us to be, that is Christ likeness, and then we must also do what he wanted us to do. நாம் அவரை போல குணத்திலே மாற வேண்டும். மற்றொன்று, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற செயல் திட்டத்தை அறிந்து செயல்பட வேண்டும். நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய பொக்கிஷங்கள், அவைகளை பயன்படுத்தி the time, the treasure and the talent that God has given us, they are given to us to be good stewards of. ஆண்டவர் தான் அதற்கு சொந்தக்காரர். நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய பொக்கிஷம், டைம், ட்ரெஷர், டேலண்ட், இந்த 3 காரியத்தையும் தேவன் தான் உடையவராக இருக்கிறார். நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். நாம் நல்ல உக்ரானக்காரர்களாக அதை பயன்படுத்தி நமக்கு தேவன் வைத்திருக்கிற செயல் திட்டத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். Every life has a plan, and that plan is twofold. One is to become Christ-like in character. The other one is to do the thing that God wants us to do. Are you there? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? இயேசுவை கவனிப்போம். நீங்கள் ஷார்ட் லைஃப் வாழலாம், லாங் லைஃப் வாழலாம், doesn't matter. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள் நீங்கள் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். இயேசு 33.5 ஆண்டுகள் தான் ஜீவித்தார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முடிவிலே, பிதாவே நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன் என்று சொன்னார். There were a lot of odds that Jesus has to fight with. Ultimately he was crucified. இறுதியாக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பல எதிர் வல்லமைகளை சந்தித்தார். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம், John chapter 17 and verse 4. Let us see what Jesus has to say. இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தாவே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். Father, I have glorified you on earth. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். I have finished the task that you have given me to do. I have finished my life's assignment. நல்ல கவனிங்க. தேவன் கொடுத்த ஓட்டத்தை, பிதாவாகிய தேவன் கொடுத்த குமாரனாகிய இயேசு தன்னுடைய பூமியிலே மனிதனாக இருந்த பொழுது, அவரும் இறைவன் தான், ஆனால் மனிதனாக இருந்த பொழுது அவர் பிதாவினிடத்திலே சொல்லுகிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்று நீர் கொடுத்தீரோ, அனுப்பினீரோ, அதை செய்து முடித்தேன். Jesus finished his work. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். We should likewise finish the race that is set before us. நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை
நாம் இதே போல ஓடி முடிக்க வேண்டும். சரி, இயேசு அப்படி முடித்தார். ஒரு மனிதன் முடித்ததாக ஏதாவது இருக்கிறதா? 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வசனங்கள். 2 Timothy chapter 4 verse 7 and 8. This is the testimony of Paul. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கை சாட்சி. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I fought a good fight. I finished my race. I have kept my faith. Paul was able to finish his race, although he has to face an unnatural death. Jesus finished his race, although he faced an unnatural death. He was killed. Likewise, Paul was killed. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை முடித்த பிறகுதான் எந்த ஒரு உபத்திரவமும் நம்மை அழிக்க முடியும். சில இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக மரிக்கக்கூடிய பாக்கியம், பிரிவிலேஜ் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடித்த பிறகுதான் யாரும் அதை செய்ய முடியும். ஆகவே உபத்திரவத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. Therefore there is no need for us to be afraid of persecution. உபத்திரவத்தை குறித்து வாழ்க்கையில் இங்க பாருங்க, முதல் காரியம் நான் சொன்னேன், உங்களுக்கு வைக்கப்பட்ட திட்டத்தை ஒரு சக்தியும் தடை பண்ண முடியாது. இங்கே சொல்லுகிறோம் மறுபடியுமாக, நீங்கள் ஓடி முடிக்கிற வரை, இரத்த சாட்சியாக மரிக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் ஓடி முடித்த பிறகுதான் அதை செய்ய முடியும். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24-27 வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார், ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறது போல நான் சிலம்பம் பண்ணுகிறது இல்லை, நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன். ரன் தட் யூ மே ரிசீவ் என்று அவர் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம், 1 Corinthians chapter 9 verse 24-27. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அண்டர்லைன் தட். ரன் தட் யூ மே ரிசீவ். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்னுடைய லக்கை அடைவதற்கு நான் என்னை ஒழுக்கப்படுத்த விரும்புகிறேன். I will beat my body to subjection. I will be disciplined to fulfill my destiny. That is what Paul says. எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தால், if you read Hebrews chapter 12 and verse 1, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓடுவதற்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் பேரிலே நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Fix your eyes on Jesus and run the race that is set for you. Fix your eyes on Jesus and run the race that is set for you. பாரமான யாவையும் பாவமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, that which is causing you to be distracted, that which is causing you to pull down, get those things out of your way. Fix your eyes on Jesus and run the race that is set for you. அங்க நல்லா கவனிச்சீங்கன்னா,
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். Fixing our eyes on Jesus and running the race that is set for us. There is a race that is set for you. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டத்தை நீங்கள் எப்படி ஓடணும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவர் பேரிலே உங்கள் கண்களை பதித்து வைத்து பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு உதறி தள்ளிவிட்டு நீங்கள் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஆமென். சோ நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு. நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை உண்டு. நமக்கு லைஃப் அசைன்மெண்ட் என்று ஒன்று உண்டு. அதை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்ற நம்முடைய நேரம் தாளந்து பொக்கிஷங்களை விட்டு கொடுத்து அவர் டைம் ட்ரெஷர் டேலண்டை ஈல்டு பண்ணி நாம் அதனை நிறைவேற்ற வேண்டும். லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில். In Philippians chapter 3 and verse 14, Paul says, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவது என்பது, இயேசுவை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுவது என்பது ஆரம்பம். ஆனால் அதற்கு பிறகு நமக்கென்று ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். இதுவரை நீங்கள் இயேசுவை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே அறியாதவர்களாக இருந்தால், if you are someone who has not accepted Jesus into your life, he came to destroy the work of enemy in your life, he came to give you life and life in abundance. உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நித்திய ஜீவன் என்ற உறுதிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு அது உங்களுக்கு தேவன் அளிக்கிற ஒரு ஈவு. That is a gift that God gives. Receive that gift. Whoever you are, believe in Jesus. Believe in Jesus who came to destroy the work of the enemy. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொன்னார். அவரை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே வந்த மெய்யான மத்தியஸ்தர். அவர் அல்லாமல் ஒருவரும் அந்த இறைவனிடத்திலே போக முடியாது. நித்திய நம்பிக்கையை பெற முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு இலவசமான ஒரு காரியம். அது அவர் செய்து முடித்த சிலுவையின் அந்த கிரியையினாலே நமக்கு உண்டாகிற ஒரு ஈவு. இட்ஸ் a gift. But after that, அதற்கு பிறகு நீங்கள் ஓடுகிற ஓட்டம் இருக்கிறதே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் இருக்கிறதே, அதிலே இயேசுவை போல மாறுகிறதான ஒரு பகுதியும், உங்களுக்கென்று வைக்கப்பட்ட செயல் திட்டம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை நிறைவேற்றுகிறது என்ற ஒரு பகுதியும் இருக்கிறதே. இதை நீங்கள் சரியாய் செய்ய 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 அதற்கு பலன் உண்டு. ஆமென். அதற்கு பலன் உண்டு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக I press toward the mark to fulfill the high calling in my life so that I may receive the prize. It's a reward. ரட்சிக்கப்படுவது என்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு, கிஃப்ட். அது ஸ்டார்டிங் பாயிண்ட். இயேசுவை ஏற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒருவரே மெய்யான தேவன். அவரை தவிர ஒருவரும் அந்த நித்திய நம்பிக்கையை பெற முடியாது, பரலோக நிச்சயத்தை பெற முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது கிஃப்ட். அதற்கு பிறகு ஓடுகிற ஓட்டம் இருக்கிறதே, அது எந்த அளவுக்கு ஓடி முடிக்கிறோமோ
சிலர் 70% ஓடுவாங்க, சிலர் 80% ஓடுவாங்க, சிலர் 30% 40% தான் ஓடுவாங்க. சிலர் ரட்சிக்கப்பட்ட நிலையிலேயே இருப்பாங்க, குழந்தையாகவே இருப்பாங்க, வளராமல் இருப்பாங்க. அவர்களுக்கு அதிக பலன் இல்லை, அதிக ரிவார்டு இல்லை. வளர வேண்டும். உங்களுக்கு வைக்கப்பட்ட பலனை, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ரிவார்ட்ஸை நீங்கள் இழக்க முடியுமா? நீங்கள் இழக்க முடியும். You can lose your rewards to someone else. You can lose your trophy to someone else. Revelation 3:11, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார், இது இயேசுனுடைய வார்த்தைகள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு சொல்லுகிறார், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, let no man take your crown. Hold on to the crown that God has for you. Do not lose your crown to someone else. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். உங்களுக்கென்று வைக்கப்பட்ட பணியை நீங்கள் செய்து முடியுங்கள். இயேசுவை போல குணத்தில் மாறுகிற காரியத்தில் முன்னேறுங்கள். உங்களுக்கென்று வைக்கப்பட்ட வாழ்க்கையின் திட்டம் இருக்கிறதே, அதையும் நிறைவேற்றுங்கள். Don't lose your crown. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இயேசு சொல்லுகிறார். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கவனியுங்கள். 3 யோவான் 2ஆம் வசனத்திலே செழிப்புள்ள வாழ்க்கையை குறித்து வாசித்தோம். இப்பொழுது 2 யோவான் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 யோவான் 8ஆம் வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், கவனியுங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். 2 John verse 8. பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் பலனை நீங்கள் இழக்க முடியும், உங்கள் கிரீடத்தை நீங்கள் இழக்க முடியும், உங்களுடைய பலனை நீங்கள் இழக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், பைபிள்ல கடைசி சாப்டர், கடைசி பேஜ், கடைசி புக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். verse 11. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டும். வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே கவனியுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக ஓடுங்கள். verse 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இயேசு சொல்லுகிறார். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Behold, I come quickly, and the rewards with me. Let him that is holy continue to be holy. அசுத்தமுள்ளவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. Number 1, God created you. தேவன் உங்களை சிருஷ்டித்தார். 2வது, தேவன் மனிதனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan. Number 3, 3வது, இந்த திட்டத்தை பிசாசு கெடுக்க, கொல்ல, அழிக்க, திருட வருகிறான். Number 4, God came in the form of Jesus. Jesus, the incarnate Son of God, மனிதாவதாரம் எடுத்த இறைவன் பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். The Son of God came to destroy the work of the devil. 5வதாக, யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை. நீங்கள் ஒருவர் தான் ஸ்டாப் பண்ண முடியும், if at all. Number 6, நம்முடைய வாழ்க்கையின் லக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இயேசுவை போல மாறுவது, மற்றொன்று அவர் நமக்கு வைத்திருக்கிறதான செயல் திட்டத்தை அறிந்து செயல்படுவது. ஃபைனலி 7வதாக God's purpose is always worked through his church. தேவனுடைய திட்டம் ஒரு தனி மனிதனுக்கு, அது சபை மூலமாகவே, சமுதாய வாழ்வு மூலமாகவே,
மற்ற விசுவாசிகள் தேவனுடைய குடும்பத்தின் மூலமாகவே அது செயலுக்கு வருகிறது. God's purpose is always worked through his church. எபேசியர் 3ஆம் அதிகாரம், Ephesians chapter 3 and verse 10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, சபை மூலமாய், through the church, through the church. ஆண்டவர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொன்னார். படைத்த பொழுது அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். It is not at all good for man to be alone. இண்டிபெண்டன்ட் ஆக, சுயாதீனமாக ஒரு சபை, ஒரு ஐக்கியத்திலே, ஒரு குடும்பத்திலே அங்கம் வகிக்காமல் சுயேட்சை வேட்பாளரை போல எந்த ஒரு அமைப்புக்குள்ளும் வராதவராக, சபைக்கு உள்ளே வராதவராக தன்னிச்சையாக செயல்படுகிறவர்கள் சரீரமாகிய சபை என்று வேதத்திலே வாசிக்கிறோம் பல முறை. The analogy of the human body is given repeatedly in the Bible talking about the church. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு அங்கத்தை போல. Every believer is actually a member of the body. சரீரமாகிய சபையிலே அங்கம் வகிக்கிற விசுவாசி தனியாக இருந்தால், யோசிச்சு பாருங்க, ஒரு கை தனியா இருந்துச்சுன்னா துடிக்கும் வேகமா, வெட்டி போட்டா, ஆனா சீக்கிரத்துல அது ஜீவனையும் இழந்துவிடும், நோக்கத்தையும் இழந்துவிடும். It loses life and purpose. You will lose life and purpose when you stay alone. You must stay connected. You must belong to the body. You must be planted in the house of God. நல்லா கவனிங்க, சங்கீதம் 92, சங்கீதம் 92, Psalm 92. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், verse 13, சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். They will be evergreen even in ripe old age, but they must be planted in the house of God. Spiritually speaking, you will flourish. நல்ல கவனிங்க, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். சபையிலே தேவன் 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-13. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவார்கள்? நமக்கு ஊழியம் செய்யும் பொழுது நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைவோம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, வசனம் 11, எபேசியர் 4ஆம் அதிகாரம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் நம்மை சுவிசேஷ ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தவும், நாம் பக்தி விருத்தி அடையவும். வசனம் 13, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி நாம் அடைவதற்கு 13ஆம் வசனம் அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகரையும் மேய்ப்பரையும் போதகரையும் தேவன் ஏற்படுத்தினார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா தேறினவனாய் நிறுத்துவதற்கே பிரயாசப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே, எல்லாவித ஊழியங்களும் அதுதான் செய்ய ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? இஸ் இட் கிளியர்? முதலாவதாக தேவன் உங்களை படைத்தார். இரண்டாவதாக உங்களுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மூன்றாவது, அந்த திட்டத்தை குலைக்கிறதற்கு பிசாசு வருகிறான். நாலாவதாக, அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவன் வெளிப்பட்டார். ஐந்தாவதாக, உங்களுடைய திட்டத்தை, வாழ்க்கையின் திட்டத்தை ஒருவரும் குலைக்க முடியாது. நீங்கள் தான் அதற்கு உத்தரவாதி. உங்களுக்கு சுயசத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆறாவதாக, ஆண்டவருடைய நோக்கம்
என்னவென்றால், ஒன்று அவரை போல குணத்துல மாறணும், இன்னொன்று அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை, லக்கை நீங்கள் நிறைவேற்றணும். ஃபைனலி அவருடைய நோக்கம் சபை மூலமாக செயல்படுகிறது. நாம் ஒருவருக்கொருவர் அங்கம் வகிக்க வேண்டும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஐம் ஷுவர் யூ ஆர் பிளஸ்ட். நிறைய காரியத்தில் தெளிவு வந்துச்சா? ஐம் ஷுவர் யூ ஆர் கிளியர் நவ். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை மிக தெளிவாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய நடையிலே வெளிப்பட்டதே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். நீர் எங்களை உண்டாக்கினீர், எங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர், அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறீர், அதற்கு தடையாய் வருகிற சக்திகளை முறியடிக்கிறீர். நாங்கள் எங்களுக்கு வைக்கப்பட்ட திட்டத்தை ஓடி முடிப்பதற்கு எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கிருபையும் அருளி தெரிந்தெடுக்க தீர்மானிக்கிற அந்த சாய்ஸையும் கொடுத்து எங்களை நடத்துகிறீர். நாங்கள் வளருவதற்கு ஒரு சபையையும் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Praise the Lord. செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் வச்சிருக்கிற பிளானுக்குள்ள வந்துருங்க. கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்ற பாடல் பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடினாலும் கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை நம்முடைய வாழ்விலே உதிக்க பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தீர்க்க தரிசன பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல இருக்கிற இடத்துல உற்சாகமா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. எல்லைகளில் எல்லாம் வெளிச்சம் தர அவரே விளக்காயிருக்கிறார். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. உன் குமாரரும் குமாரத்திகளும் உன்னருகினில் வளர்க்கப்படுவார். உன் குமாரரும் குமாரத்திகளும் உன்னருகினில் வளர்க்கப்படுவார். உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவாய், உன் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும். உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவாய், உன் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. உன் தேசத்தில் இனி கொடுமையின் சத்தம் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லைகளில் இனி அழுகையின் சத்தங்கள் இல்லை. ஆனந்த சத்தத்தை, ஆனந்தத்தின் கூக்குரல்களை
தேவன் நம்முடைய எல்லைகளிலே அவர் எழும்ப பண்ணுவாராக. ஆமென். எல்லைகளிலே நாசமோ கொடுமையோ ஒன்றும் இல்லாதபடிக்கு துதியின் அலங்கங்கள் நம்முடைய எல்லைகளிலே கட்டப்பட. ஆமென். ஹalleluya. உன் தேசத்திலே கொடுமை கேட்காதே, உன் எல்லைகளில் நாசமும் வராதே. உன் தேசத்திலே கொடுமை கேட்காதே, உன் எல்லைகளில் நாசமும் வராதே. உன் மதில்களை ரட்சிப்பென்று சொல்வாய், உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். உன் மதில்களை ரட்சிப்பென்று சொல்வாய், உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. ஆமென். புலம்பலின் சத்தத்தை ஓய பண்ணி ஆனந்தத்தின் எல்லைகளை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட போகிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த களிப்பு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. குறைவுகளின் கூக்குரல் இனி இல்லை. ஏன்னா குறைவுகளை நிறைவாக்குகிற நல்ல மேய்ப்பன் அவர் கூட இருக்கிறபடினால வாழ்வில் இருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களையும் நீக்கி நம்முடைய வெளிச்சத்துல நம்மை நடத்த என் தேவன் அவர் வல்லவர். ஆமென். சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி மறைவதும் இல்லை. சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே நித்திய வெளிச்சமாவாரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்றே. கர்த்தரே நித்திய வெளிச்சமாவாரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்றே. சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி மறைவதும் இல்லை. சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே நித்திய வெளிச்சமாவாரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்றே. கர்த்தரே நித்திய வெளிச்சமாவாரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்றே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேலுதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேலுதித்தது. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. Praise God. தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிக்கலாமா? தகப்பனே, எங்களோடு இந்த காலை ஆராதனையில இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனமாற வந்த மக்களை ஆசீர்வதிக்கிற உங்க கரம் ஒவ்வொருத்தரோடு இருக்கட்டும். கேட்ட செய்தியின்படி வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும். தொடர்ந்து இந்த 50 நாள் ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க அன்பு கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, தேவ ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் வழி அவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சொல்லுமா சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.